ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம டீயோட சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பான சுவையான ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக் தான். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஓமப்பொடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துக்கலாம். இனி இதை இடிகளில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நம்ம தண்ணியில் ஊற வைக்கும்போது தண்ணியில் இறங்கும். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இனி இதை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் தண்ணியில் இறங்கிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே தண்ணியில் இறங்கிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் இன்னைக்கு ஓமப்பொடி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு அகஞ்ச பவுலில் சேர்த்துக்கோங்க. இனி இதில் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணுறேன். இனி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெயை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த ஓம தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இளக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம கையை வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் ஒட்டுற தன்மையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. தண்ணி ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இளக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு மாவை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி இதை நம்ம இடியாப்பம் மேக்கரில் வச்சு பிழிஞ்சிடலாம். சின்ன சின்ன கண் இருக்கும்ல, இந்த அச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அந்த அச்சுக்குள்ளே நல்லா தடவிடலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். மாவில் கொஞ்சம் போர்ஷனை எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பிழியறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓமப்பொடி பண்ணுறதுக்கு எண்ணெயை நான் நல்லா சூடு பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம பிழிஞ்சிடலாம். இதை எண்ணெயில் டைரெக்டாக பிழிஞ்சிடலாம். ஒரு இடத்துல ஆரம்பித்து 2 சுற்று சுற்றி ஆரம்பித்த இடத்துலையே நிறுத்திக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலாப்பில் இருந்து புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெயோட சூடு கையில் படும். ஸோ கவனமாக பிழிஞ்சிக்கோங்க. இது ரெடியாக ரொம்ப நேரம் தேவைப்படாது. அந்த பபிள்ஸ் அடங்குனதும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பபிள்ஸ் அடங்கிடுச்சு. நான் திருப்பி போட்டுடுறேன். ஓமப்பொடி பண்ணும்போது அதோட நிறம் மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. உடனே ஃப்ரை ஆகிடும். நமக்கு இதை வெளியே எடுத்துடலாம். ஓமப்பொடி எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல எல்லோயிஷ் கலரில் சூப்பராக வந்திருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதில் இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சுவையான டீ டைம் ஸ்நாக் ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.